சாம்பார் பண்ணுறப்ப ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாம்பாரோடு சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இம்மீடியட்டாக 5 மினிட்ஸில் சாம்பார் ரெடி ஆகிடும். எத்தனை நாள் வச்சுக்கலாம் இந்த பவுடரை? இந்த பவுடரை மோர் தென் 2 months வச்சுக்கலாம். ஈஸியாக கெடவே கெடாது இது. ஸோ நீங்கள் வந்து இந்த பவுடரை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் மட்டும் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். கெடாது. உங்களுக்கு 5 நிமிஷத்தில் சாம்பார் பண்ணிட முடியும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் நல்ல யூஸ் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் பார்க்க போகிறோம். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, லேடிஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா 5 மினிட்ஸில் சாம்பார் பண்ணிடலாம். ஸோ வெரி வெரி சிம்பிளாக இருக்கும் சாம்பார். இது இந்த ரெசிபி பவுடரை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த பவுடர் வந்து கெடாது. ஸோ நீங்கள் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்பப்போ சாம்பார் பண்ணணுமோ இந்த பவுடரை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சாம்பார் பண்ணுறது. குவிக்காக ஆகிடும் சாம்பார். இப்போ அந்த சாம்பார் எப்படி பண்ணுறப்போ சாம்பார் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்புறம் அதை யூஸ் பண்ணி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பு 1 கப் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து பொட்டுக்கடலை, இது வந்து 1/4 கப்பு. அப்புறம் ட்ரை கோகோனட்டு, அது ஒரு 1/4 கப்பு. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், பிளாக் பெப்பர். தென் கறி லீவ்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து வத்த மிளகா வந்து 1 கப்பு. கொத்தமல்லி வரை வந்து 1/2 கப்பு. இது வந்து ஒரு டாமரண்ட் வந்து ஒரு எலும்புச்சம்பழ சைஸுக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உப்பு வேண்டிய அளவு, ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன். இது பண்ணிக்கிட்டேன். இப்போ திரும்ப பாஸ் பண்ணிங்களா? தூரத்தில். இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுட்டு அதை கொஞ்சமாக ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொடியை யூஸ் பண்ணி எப்படி சாம்பார் பண்ணுறது அதுவும் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். ரொம்ப ப்ரௌன் அளவுக்குலாம் வறுக்க வேண்டாம். ஓரளவு ப்ரௌன் ஆறதுக்கு முன்னாடி வரைக்கும் வறுத்து எடுத்தால் போதும். அந்த பச்சை ஸ்மெல் போகணும் நம்மளுக்கு, அந்த அளவு வறுத்து எடுத்தால் எல்லாமே ரொம்ப நாள் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த பவுடரை போட்டு வச்சுக்க போகிறோன்றதுனால எல்லா சாமானியும் ஈவன் புளியை கூட எல்லாத்தையுமே கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கெடவே கெடாது. எவ்வளோ நாள் வேணால் நம்ம வந்து ஒரு 2 மாதம் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த துவரம்பருப்பு பாருங்கள் ஸ்லைட்டாக ப்ரௌன் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதான் இது. நம்ம இப்போ வந்து இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். அடுத்தது மிளகாவும் அதே மாதிரி ஸ்லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். எல்லா சாமானையும் நம்ம வந்து தனித்தனியாக தான் வந்து வறுக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்ச நாள் வச்சுக்க போகிறதுனால எல்லாமே நல்லா வறுபடணுன்றதுனால தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேலை தான். ஆனால் இந்த பவுடரை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சாம்பார் பண்ணுறது ரொம்ப 5 நிமிஷத்தில் சாம்பார் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு மிளகா. நம்ம இப்போ வந்து எடுத்து அந்த பாத்திரத்தில் கடலை, பொட்டுக்கடலை ஆல்ரெடி வறுத்தே இருக்கிற பொட்டுக்கடலை தானே பொட்டுக்கடலை, அதனால ரொம்ப வறுக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு சூடு காமிச்சிட்டோம்னா பொட்டுக்கடலைக்கு போதும். பொட்டுக்கடலை ப்ரௌன் ஆக வேண்டாமா? ப்ரௌன் ஆக தேவையில்லை. ஏன்னா அதுவே வந்து வறுகடலை தான். அது ஆல்ரெடி வறுத்தது தான் பொட்டுக்கடலையே நம்மளுக்கு. அதனால ஜஸ்ட்டு நம்ம வந்து சூடு பண்ணால் கூட போதும். நம்ம சாம்பாருக்கு வந்து கடலைப்பருப்பு போடுவோம் இல்லையா? அதுக்கு பதிலாக தான் நம்ம இப்போ வந்து பொட்டுக்கடலையை போடுறோம். கடலைப்பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலை போடுறோம். இப்போ வந்து நம்ம வந்து மல்லி போட்டிருக்கோம். இந்த மல்லியும் கொஞ்சம் நல்லா வறுபடணும். வறுபட்டோன்னா அதை வந்து
இதுக்கு எல்லாமே எண்ணெய் வேண்டாமா? எண்ணெய் வேண்டாம், வெறும்ன ட்ரை ரோஸ்ட் தான். எண்ணெய் போட்டால் ரொம்ப நாள் நம்மளால வச்சுக்க முடியாது. ட்ரை ரோஸ்ட் பண்ணோம்னா 2 மாதம் கூட ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுன்னா வச்சுக்கலாம், நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். அதனால நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான். ஆயில் போட்டோம்னா ஆயில் சிக்கு ஸ்மெல் வந்துடும் கொஞ்ச நாளில். அதனால ஆயில் இல்லாமல் எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டே பண்ணிடலாம். கருவேப்பிலையில் இருக்கிற தண்ணி வந்து போயிடணும், அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை எடுத்துடணும். ஸோ தட் நல்லா ட்ரையாக இருக்கும், அரைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸி. கருவேப்பிலை ஒரு பிடி கருவேப்பிலையா? நிறைய வேண்டாம், நிறைய தேவையில்லை. ஒரு பிடி இருந்தால் போதும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இப்போ இது வந்து ட்ரை ஆயிடுச்சு கருவேப்பிலை. அடுத்தது வந்து புளியும் கொஞ்சம் ட்ரை ஆகணும், அதில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் போகணும். புளியில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட். புளியும் வறுக்கணுமா? ஆமாம், புளியும் ட்ரையாக ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணணும். புளி எப்படி இப்போ வறுக்கிறது? அந்த பிளாக் ஆகிற வரைக்குமா, இல்லை சூடு ஆனால் போதுமா? சூடானா போதும். அந்த ஈரப்ஸ் இது இருக்கும் இல்லையா, பதம் இருக்கும் இல்லையா, அது வந்து போயிடணும் புளியில். அந்த மாதிரி வரைக்கும் வறுத்தா போதும். பிளாக் கலர் மாறக்கூடாது, அப்புறம் நம்மளுக்கு சாம்பார் வந்து கலர் போயிடும். அதனால நம்ம வந்து ஒன்லி அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும். ஸோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து பவுடர் வந்து கெடாமல் இருக்கும், அதுக்காக தான். புளி வறுக்கிறது லேட் ஆகுமா? கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா அது வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதை நல்லா நம்ம வந்து அமுக்கி விட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ரிமூவ் ஆயிடணும் அதில். பிசுப்பு தன்மை போகணும். ஹீட் ஆன மாதிரி இருக்குப்பா. ஓரளவு இப்போ சரியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பெப்பர், அதுக்கப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கலாம். இது செப்பரேட்டாக வேண்டாம், ஒன்றாவே வறுக்கலாம். ஒன்றாவே எல்லாம் ஒரே சைஸில் தான் இருக்காது, ஜஸ்ட்டு ஒன்றா வறுக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு வறுத்தா போதும், ரொம்ப நேரம் எல்லாம் வறுக்க வேண்டாம். சூடு ஏறணும். வெந்தயம் மட்டும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா லாஸ்ட்டாக வந்து கோகோனட், ட்ரை கோகோனட் பவுடர். இது ட்ரை கோகோனட் பவுடர் தான் பெஸ்ட்டு, இல்லைன்னா சிக்கு ஸ்மெல் வந்துடும் பவுடரு நம்ம வைக்கிறப்ப. அதனால ட்ரை கோகோனட் பவுடர் ஜஸ்ட்டு ஒரே ஒரு, ஏன்னா அதுவே ட்ரை தான், அதனால் ஒரே ஒரு சூடு கொடுத்தா போதும். ட்ரை கோகோனட் பவுடருக்கு கலர் மாதிரி வேண்டாம், தேவையில்லை அவ்வளோ அளவுக்கு. ட்ரை கோகோனட் இல்லைன்னா பச்சை கோகோனட் அது போடலாமா வேண்டாமா? போடலாம், ஆனால் என்னென்னா அதில் இருக்கிற மாய்ஸ்சரை ஃபுல்லாக எடுத்துடணும். நல்லா வறுபடணும், நல்லா வறுபடணும், இந்த கொப்பரை மாதிரி வறுபடணும். வறுபட்டதுக்கு அப்புறம் தான் அதை பவுடர் பண்ணணும் நம்ம. இல்லைன்னா ட்ரை கோகோனட் பவுடரே வாங்கி இப்படி ஸ்லைட்டாக வறுத்துக்கிட்டா இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துட்டோம். இப்போ இதை வந்து ஸ்லைட்டாக கூல் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பவுடர் பண்ண போகிறேன். பவுடர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் அதோட நம்ம சேர்க்க போகிறோம். அதெல்லாம் என்னென்னு நம்ம பவுடர் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சதெல்லாம் வந்து கூல் ஆயிடுச்சு. இப்போ அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ண போகிறோம்.
நல்லாவே நைஸாகவே பொடி பண்ணிடலாம் நம்ம. குறகுறன்னு வேண்டாமா? நைஸாகவே பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா பருப்பெல்லாம் இருக்கிறதுனால நல்லா நைஸாக பண்ணிட்டோம்னா நல்லா சீக்கிரமாக நம்ம சாம்பார் பண்ணிட முடியும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இந்த நைஸாக அரைச்ச பவுடரில் நம்ம வந்து அசஃபோட்டிடா சேர்க்குறோம், பெருங்காயம் பவுடர் சேர்க்குறோம். அதே இதில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி சேர்க்குறோம். அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா ஒவ்வொரு தடவையும் சாம்பார் பண்ணுறப்ப ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாம்பாரோடு சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இம்மீடியட்டாக 5 மினிட்ஸில் சாம்பார் ரெடி ஆகிடும். எத்தனை நாள் வச்சுக்கலாம் இந்த பவுடரை? இந்த பவுடரை மோர் தென் 2 மந்த்ஸ் வச்சுக்கலாம் ஈஸியாக, கெடவே கெடாது இது. ஸோ நீங்கள் வந்து இந்த பவுடரை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் மட்டும் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம், கெடாது. உங்களுக்கு 5 நிமிஷத்தில் சாம்பார் பண்ணிட முடியும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் நல்ல யூஸ் ஆகும். பவுடர் ரெடி பண்ணிட்டோம், இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர். இப்போ அந்த பவுடரை வச்சு 5 நிமிஷத்தில் எப்படி நம்ம வந்து சாம்பார் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் நம்ம வெங்காயம் போட்டு அடுத்தது நம்ம வந்து தக்காளி போடலாம். அதுக்கப்புறம் என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்ம சாம்பாருக்கு போடணும்னு வச்சுருக்கோமோ அந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கேப்சிகமும் கேரட்டும் போட்டிருக்கேன். நம்ம யூஸ்வலாக என்னென்ன சாம்பாருக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடுவோமோ அதை நம்ம போட்டுக்கலாம். எல்லா வெஜிடபிளும் போடலாம். எந்த வெஜிடபிள் நம்மளுக்கு சாம்பாருக்கு யூஸ்வலாக நம்ம போடணும்னு நினைக்கிறோமோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வெஜிடபிள்ஸ்க்கு வேண்டிய உப்பு மட்டும் நம்ம போட போகிறோம். ஏன்னா பொடியோட உப்பு பொடியில் இருக்குது. வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கிறோம். இதனால அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பொடி வந்து நம்ம வந்து 2.5 ஸ்பூன் கணக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, 2.5 ஸ்பூன் இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் இதை வந்து நம்ம தண்ணியில் கரைக்கிறோம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியில் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த காயெல்லாம் கொஞ்சம் வெந்த உடனே இதை போட்டுட்டு திருப்பி நல்லா கொதிக்க விடணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவை இதில் போட்டுடலாம். பவுட்ரை கரைச்சி வச்ச பவுட்ரை இதில் போட்டு நல்லா இப்போ வந்து பருப்பெல்லாம் அதில் இருக்குது இல்லையா பவுடரில், அதனால் அதெல்லாம் நல்லா கொதிக்கணும். அதுக்கான ஒரு 2 மினிட்ஸ் கொடுக்கணும் கொதிக்கிறதுக்கு. சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வேக வேக தண்ணி கெட்டியாகிட்டே இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இது தாளிக்கிறது செப்பரேட்டாக தாளிக்கலாம். செப்பரேட்டாக லாஸ்ட்டாக தாளிச்சிடலாம். இல்லை சில பேர் வந்து ஃபஸ்ட்டே எண்ணெயை விட்டு தாளிச்சிட்டு அதில் வெங்காயத்தை
இதெல்லாம் கூட வெஜிடபிள்ஸ்லாம் கூட ஃபஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை முடிஞ்ச உடனே லாஸ்ட்டாக தாளிப்பு மட்டும் பண்ணி அதில் போட்டிருக்கிறோம். 5 நிமிஷம் தான், 2 செகண்டு தாளிப்பு, 5 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி ஆயிரும் நம்மளுக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு சாம்பார். பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு சாம்பார் ஸ்மெல் வருது. 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து சாம்பார் ரெடி. இப்போ வந்து நம்ம வந்து தாளிப்பு லாஸ்ட்டாக நம்ம போடுறோம். ஸோ 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதில் வந்து கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை தேவையில்லையா? கருவேப்பிலை தான் நம்ம அரைச்சி விட்ருக்கோம்ல. இப்போ இதில் கருவேப்பிலை போடுறோம்னா பசங்கள்லாம் தூக்கி போட்டுடுறாங்கல்ல. நம்ம இப்போ பவுடர்லேயே கருவேப்பிலை அதுக்கு தான் சேர்த்துட்டோம். ஸோ அப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த கருவேப்பிலையும் உள்ள பசங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடரை யூஸ் பண்ணி சூப்பராக நல்ல கமன்னு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சாம்பார் பாருங்கள், நல்ல சாம்பார் பதத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு. 5 மினிட்ஸ் தான் ஆகும். சாம்பார் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. நீங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்.